அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். என் பெயரால் சத்தியம் செய்துவிட்டு அதில் மோசடி செய்தவன், சுதந்திரமாக இருந்த ஒரு மனிதரை விலைக்கு விற்றுவிட்டு அந்த பணத்தை சாப்பிட்டவன், ஒரு நபரிடம் வேலை வாங்கி கொண்டு பிறகு அவருக்குரிய கூலியை கொடுக்காமல் இருந்தவன் ஆகிய 3 மனிதர்களுக்கும் எதிராக மறுமை நாளில் நானே வழக்காடுவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2227. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவே வழக்காடுவான் என்பதற்கான பொருள் என்ன என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதாவது இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்ட அந்த 3 தவறுகளை செய்யக்கூடியவர்களிடம் எந்தவிதமான விசாரணையும் இல்லாமல் நேரடியாக அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதே அதன் பொருள். அன்பானவர்களே, நீங்களோ நானோ இது போன்ற தவறுகளை செய்திருந்தால் அதிலிருந்து நம்மை மீட்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இல்லையென்றால் மறுமையில் கடுமையான தண்டனைக்கு ஆளாக வேண்டி இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்வோம். மேலும் யாரெல்லாம் இப்படி நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கும் இது தொடர்பான மார்க்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் நம் மீது பொறுப்பு. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.